ஊடகங்கள் இதை கையாண்ட விதம் இது எதுவுமே நியாயம் இல்லாதது. முதிர்ச்சியற்ற கபடத்தனமான அவசர கொடுக்கத்தனமான ரெஸ்பான்ஸ் இது அத்தனையுமே. இந்த பொண்ணோட ஆடியோவை கூட பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்து கேட்கல. அந்த கழுகுகள் பிக்கிற மாதிரி அந்த செய்தியை பிச்சு போடுறதுல என்ன பண்றாங்கன்னா, சிகரெட்ல சூடு போடுறதுன்னு ஒரு தம்ப்நெயில் பார்க்குறேன். வீடியோக்குள்ள அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இல்லை. அந்த ஸ்க்ரால் பண்ணிட்டு போறவன் என்ன நினைப்பான், இவ்வளவு செலவு பண்ணியும் இந்த டார்ச்சர் நடக்குதான்னா, இவ்வளவு செலவு பண்ற பட்சத்துல டார்ச்சர் நடக்க வாய்ப்பு அதிகம். 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் 70 நாள்ல கடை சாத்த விடுவாங்களா? நான் இவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்னு காட்டிக்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு ரோல் இருக்கு. அப்படி இன்னொன்னு, இணையம் அது ஒரு தர்மடி மனோபாவம் இருக்கிற ஒரு இடம். எல்லாரும் போய் ஒருத்தனை அடிச்சான்னு வச்சுங்களேன், ஏன் எதுக்குன்னு கேட்காம பின்னாடி இருக்கவனு அவனை அடிப்பான். நாள் வரைக்கும் ஐயோ பிள்ளை எப்படி வளர்த்தவர், ஒரு சொத்தெல்லாம் கொடுத்தவராச்சே அப்படின்னு சொல்லி மறுநாள் அவர் எதிரியாகிறார். இதுதான் இந்த சோசியல் மீடியாவோட உங்களுக்கு இருக்கிற வேற முகமெல்லாம் அதுக்கு கவலையே கிடையாது. நமக்கு ஒரு டக்குன்னு ஷூட் பண்ணி பிரச்சனையை முடிக்கிற ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த இடம் தான் இதுல பெரிய தப்பு. அவனை ஒரு முகமூடியா பயன்படுத்தி நாம செய்ய வேண்டிய வேலையில இருந்து எஸ்கேப் ஆக கூடாதுங்கிற. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நான் மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்டை சந்திக்கிறோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் கூட தான். என்ன விவகாரத்தை பேச இருக்கோம் அப்படின்னா, திருப்பூர் ரித்தன்யாவினுடைய மரணம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க பேசின அந்த ஆடியோக்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டையே உழுக்குனுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை கேட்கும் பொழுது. இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா, இவ்வளவு மோசமாக அப்ரோச் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வந்தது. அவங்க அப்பா கொடுத்த பேட்டி ஒன்று, அதுவும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையும் ஆச்சு. இந்த விவகாரத்தை சுற்றி நிறைய சர்ச்சைகளும் கேள்விகளும் இருக்கு. இது தொடர்பாக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பேச இருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். ரித்தன்யாவினுடைய மரணத்தை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த யூடியூப்லாம் அந்த வீடியோ ரொம்ப பாப்புலராக இருந்தாலும் அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்களாம். அவங்களுடைய கல்யாண வீடியோ 300 பவுன் நகை போட்டிருக்காங்க, 70 லட்சம் வால்வோ காரு. அப்படின்னா அந்த மாப்பிள்ளை பண்றாரு, இவ்வளவு செலவு பண்ணி அவங்க வீட்டில் போய் குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னா என்னதான் வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி சைக்கோவான்ற லெவல்லாம் நிறைய பேர் தமிழ்நாடு வச்சிருந்தாலும் பார்க்கணும். இந்த குடும்பமா என்னது அது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பாவும் மகனும் கைது செய்யப்பட்டிருக்காங்க போல, அவங்க அம்மா கைது செய்யப்படல அப்படின்ற அந்த இதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேக் என்ன? இதுல முதல்ல இதை சமூகம் அணுகிய விதம். சமூகம்னா பொதுவா ரியாக்ட் பண்ற மக்கள், நிறைய மக்கள் ரியாக்ஷன்ல நம்ம சோசியல் மீடியாவை பார்த்து தான் பார்க்குறோம். ஊடகங்கள் இதை கையாண்ட விதம் இது எதுவுமே நியாயம் இல்லாதது. முதிர்ச்சியற்ற கபடத்தனமான அவசர கொடுக்கத்தனமான ரெஸ்பான்ஸ் இது அத்தனையுமே. எதனால அப்படி சொல்றீங்க? இவர்கள் அதை இன்டர்பிரட் பண்ண விதம், ஒரு சைடோட தகவல் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம வழக்கமா செய்யற மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, ஒரு சூசைடு ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தோன்னு சொன்னா, பெருமளவு உலக அளவுல பார்த்தோன்னு சொன்னா டிப்ரெஷன் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதுல சூழலை அவர்கள் மாற்றி புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். அதனால அதை மட்டுமே ஒரு கிரைட்டீரியா, அது முக்கியமானது. ஆனா அதை மட்டுமே அடிப்படையா வச்சுட்டு இன்னொருத்தனை ஷூட் பண்ணக்கூடாது. சரி, இந்த இடத்துல அவங்க குற்றவாளியா விக்டிம் அவங்க தானே? ஆப்வியஸ்லி ஆமா. பட் அந்த குற்றச்சாட்டு சரியாங்கிறதுல நமக்கு ஒரு இது இருக்கணும் இல்லையா? அதை உறுதிப்படுத்திக்கணும். நியாயமான டைம் வேணுன்ற. இந்த பொண்ணோட ஆடியோவை கூட பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்து கேட்கல. அதுல ப்ரிடாமினண்டா இருக்கிறது, என் புருஷன் வீட்டுல என்ன டார்ச்சர் பண்ணாங்கிறது அல்ல பிரச்சனை. நீங்க என்ன நம்பலன்னு தான் வீட்டை தான் அவங்க சொல்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டா இல்லை, அதனால நமக்கு அது தெரியல. இந்த முறை நான் தப்பு பண்ணலப்பா, என்ன நம்புங்கப்பா, நான் பொய் சொல்லலப்பான்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த முறை நான் தப்பு பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அடுத்ததா, நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பாரமா இருக்க விரும்பல, இது அடுத்த ஸ்டேட்மெண்ட். சின்ன வயசுல இருந்து நான் சரியா நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நடக்கிறது தப்பா போயிடுது, அடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்படி நீங்க எடுத்து பரப்பி வச்சீங்கன்னா, முக்கியமா அவருடைய இதுல இந்த ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாலும் சரி, அல்லது வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, அவருக்கு அந்த சூழல்ல தூண்டி விட்டது கணவர் வீட்டில் நடந்த பிரச்சனையா இருக்கலாம். அதுலேயும் கூட இவங்க நம்ம ஆட்கள் அந்த யூடியூப் அந்த கழுகுகள் பிக்கிற மாதிரி அந்த செய்தியை பிச்சு போடுறதுல என்ன பண்றாங்கன்னா, சிகரெட்ல சூடு போடுறதுன்னு ஒரு தம்ப்நெயில் பார்க்குறேன். வீடியோக்குள்ள அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இல்லை. அந்த ஸ்க்ரால் பண்ணிட்டு போறவன் என்ன நினைப்பான், சிகரெட்ல சூடு வச்சதா ஒரு இதை எடுத்துக்கலாம். அந்த வீட்டில் ஒரு செக்ஷுவல் டார்ச்சர் நடந்தது, மாமியார் இது எல்லாமே. ஆனா அவங்க அம்மா அந்த சார்ஜ் வைக்கிறாங்களே, நான் குறை சொல்லல. ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு இழப்பின் போது நாம ரொம்ப ரியாக்டிவா தான் இருப்போம். எப்போதுமே நாம நமக்கு அது ஒரு ஏதோ நம்ம தவற விட்டுட்டோங்கும் போது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிற ஒரு அங்கலாய்ப்புல ஏதோ ஒரு ஓவர் ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை தூண்டி விட்டு இங்க இருந்து அதுல பலன் அனுபவிக்கிறாங்கிறதா விஷயமே தவிர, இதுல அந்த ஆடியோவை நியாயமா யாருமே அணுகல.
முதல் பிரச்சனை. இப்பவும் நான் இந்த குற்றவாளி அவங்க அப்பான்றது என்னோட நோக்கம் கிடையாது. பட் தவறு நடந்ததுன்னு சொன்னா அங்க பெரும்பாலான தவறுகள் இந்த இடத்துல பேரண்டிங்ல தவறு நடந்திருக்குன்றீங்களா? அது எப்படி அந்த வார்த்தை வரும்? நான் சரியா செய்யணும் தான் நினைக்கிறேன், நான் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்கேன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வாட்டி நான் தப்பு பண்ணலப்பா, என்ன நம்புங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என் கடைசி என்னோட உலகமே நீங்க 2 பேர் தான், என் உலகமே நீங்க 2 பேர் தான்னா அந்த இடத்துக்கு அவங்களால வர முடியல. நீ என் வீட்டுக்கு வர்றது அவமானம்ன்ற மாதிரியான ஒரு பாடத்தை கொடுத்தா நமக்கு தெரியாது. இது தெரியாம சொல்றது. பிரச்சனை என்னன்னு சொன்னா, என்னுடைய ஒரே ஹோப் நீதான்னு சொன்னால் அங்க வரவிட முடியாத அளவுக்கு லைஃப் இருந்திருக்கு அவங்களுக்கு. எத்தனை முறை பஞ்சாயத்து நடந்தது, எவ்வளவு தூரம் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க அம்மா சொல்ற டார்ச்சருங்கிறத இறப்புக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு முன்பு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சாங்க, நைட் 2 மணிக்கு கூப்பிட்டாங்க, ஆனாலும் நல்ல ஒரு மாதிரி நடிச்சாங்க. 15 நாளைக்கு முன்பு எனக்கு எங்க அக்கா ஃபோன் பண்ணாங்க, நான் தாய்மாமா ஆயிட்டேங்கிறதோட அந்த ஹாப்பி நியூஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சந்தோஷமா இருந்ததா தான் மற்றவங்க சொல்றாங்க. ஒரு குழப்பம் அவர் நான் ஒரு கடுமையான ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்காரு, அது தெரியுது. ஆனா இத மாதிரியான முடிவுகளுக்கு போறதுங்கிறது இன்னைக்கு காலையில முடிவு பண்ணி மத்தியானம் யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த 78 நாட்கள்ல பண்ண முடியாதா? இல்ல பட் அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா வந்திருக்கும். அந்த தகவல் இங்க ஒண்ணு இவங்க கிட்ட ஏன் அதை சொல்ல முடியலங்கிற ஒரு கேள்வி அந்த மாதிரி ஒண்ணு வளர்த்துருக்குது. அண்ட் மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கிளியரா சொல்றது என்னன்னு சொன்னா, அவரை ஒரு தீவிரமான குற்ற உணர்ச்சியிலையும் நீ இந்த பக்கம் வந்துடக்கூடாதுங்கிற இன்புட் வீட்டை தவிர வேற எங்க இருந்தும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் நீங்க சொன்ன இவ்வளவு செலவு பண்ணியும் இந்த டார்ச்சர் நடக்குதான்னா, இவ்வளவு செலவு பண்ற பட்சத்துல டார்ச்சர் நடக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஓவரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, திருப்பூர்காரங்களோட அந்த திருப்பூர் முதலாளிகளோட அந்த அந்த இதுல அவங்க பிசினஸ் ஹேண்டில் பண்ற மொழியிலே சொல்றேனே, 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் 70 நாள்ல கடை சாத்த விடுவாங்களா? ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிரச்சனை. அந்த டவுரி கேஸ்ன்னு ஆக்குறது இருக்குல்ல, அது ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். இங்க நான் இவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்னு காட்டிக்கிற அந்த 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 மைண்ட் செட்டுக்கு ஒரு ரோல் இருக்கு. அது வெறுமனே. 2வது, நாம டவுரி இப்ப புரிஞ்சுக்கிற விதம்லாம் ரொம்ப பாமரத்தனமானது. சினிமா பார்த்து புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ விசாரணைய அந்த வீட்டுக்கு எவ்வளவு வசதி இருக்கு, எவ்வளவு போடுவாங்க, எல்லாம் சப்ஜாடா விசாரிச்சு அந்த அஷூரன்ஸோட தான் கல்யாணம் நடக்கும். அப்படியே நடக்கலைனாலும் ரொம்ப எல்லாம் மெனக்கெட்டு ரோட்ல சண்டை போடுற லெவல் எல்லாம் கிடையாது. இப்போ கேசப்பட்டா 50% சொத்தை வாங்கிட்டு போறாங்க. விசாரிச்சா அவங்க அப்பாவை சம்பாரிச்சது எவ்வளவுன்னு வந்துடும். சொத்தை பாதியை வாங்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அண்ட் திருப்பூர்ல பெண்களுக்கு சொத்தை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அது ஒரு பெரிய மெனக்கெட்டு பொம்பளை பிள்ளை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல இருக்கிற பெரிய தொழில் நிறுவனங்கள்ல, அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஆரம்பிச்ச நிறுவனங்கள்ல பெண் குழந்தைகளுக்கு சொத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த இதை ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா முன்கூட்டியே ஆக்டிவா இருக்கும் போதே பிரிச்சுக்கிறதுங்கிறது இருக்கு. உயில் மாதிரி இல்லாமல் சொத்தை ஆனா இப்ப அந்த கொங்கு பகுதிகளில் பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க, பசங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, பெண்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு தான். இல்ல இப்ப அதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இது எதுக்குமே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. பட் பாதியை வாங்கிடுறதுங்கிறது, கேஸை போட்டு வாங்கிக்க முடியுங்கிற ஒரு நெருக்கடி இருக்குன்றதுனால பெருசா யாரும் அந்த இதுக்கு போறதெல்லாம் இல்லை. சில இடங்கள் ஏதாவது நடக்கலாம். என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு பண்ண செலவை கணக்குல எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆச்சா, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி வச்சு தரவும் நாங்க வில்லிங்கா இருந்தோம்னு சொல்றாங்க. ஸோ ப்ராப்ளம் டவுரி இதுன்றது இல்லை. இன்ஃபேக்ட் இவங்க அதை தன்னோட கௌரவத்தை காட்டுறதுக்காகவே போட்டிருப்பாங்க. இல்ல, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருக்கு, திருமணம் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கும்ல. ஆமா, திருமணம் பண்ணி அடுத்து இந்த திருமணம், இந்த ப்ராசஸ், அடுத்து இந்த 78 நாட்கள், இதுலதான் அந்த பொண்ணு உயிரிழந்திருக்கு. ஆமா, போட உன் கூட வாழவும் வேணா, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறனாலும் உயிரோடு இருந்திருக்கும்ல. அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்றதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை. உங்களை நெருக்கடிக்குள்ள தள்ளுற, உங்களை அவமதிக்கிற என்ன நடவடிக்கை வேணாலும் ஊருக்கு வெளியில நடக்கலாம். அது போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய் தப்பா விசாரிச்சு அடிக்கிறதா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ பொது இடத்துல குடிச்சிட்டு ஒருத்தன் தகராறு பண்றதா இருக்கலாம். எனிதிங். வெளியில, வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு எது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து, இன்சல்ட்ல இருந்து எல்லாமே. பட் நான் தேடி வர்ற இந்த சிஸ்டம் எனக்கு கை கொடுக்காதுங்கிறதான பெரிய பிரச்சனை. அது உங்க கண்ட்ரோல் இல்ல. உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற எதுவும் உங்க கண்ட்ரோல் இல்லை. ஆனா அதன் மீது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்களா கொடுக்கலையாங்கிற கேள்வியை விட்டுவிட்டு இது ஒரு டவுரி கேஸ், அவன் ஒரு குற்றவாளியை காட்டி அவனை ஷூட் பண்ணி முடிச்சிடலாங்கிற அந்த 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 அவசரம் தான் எனக்கு தெரியுது. வேற ஒருத்தர் இதை இன்டர்பிரேட் பண்ற விதத்துல பார்த்தா நம்ம ரொம்பவும் முதிர்ச்சியற்று செயல்படுறோம்னு தெரியுது. ஒருத்தர் போஸ்ட் எழுதியிருக்காரு. இப்போ ரீசெண்டா இருக்கிற பிரபலமான பேரு ரிதன்யாங்கிறது, அதை 27 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் வச்சு கண்ணும் கருத்துமா பிள்ளைய வளர்த்துருக்காங்க. அந்த பிள்ளைய போய் இப்படி தண்டமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறவன், வேலை வெட்டிக்கு போகாதவன் இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு ஒருத்தர் அங்கலாய்க்கிறார். எனக்கு இது சுத்தமா புரியல. இந்த ரியாக்ஷனோட அர்த்தம் எனக்கு புரியல. அது நானும் பார்த்தேன். அந்த கொங்கு பெல்ட்ல இருக்க இஷ்யூ அந்த மாதிரி தான் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஆமா, பொண்ணு எப்படி அப்பாவோட கௌரவம், இந்த பொண்ணு திரும்ப போகாதது காரணம்
அப்பாவோட கௌரவன்ற இல்ல 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 இதெல்லாம் சும்மா. அது வந்து ஏதோ ரொம்ப பழசுல. இப்போ வந்து ரீமேரேஜ், மனமுறிவு, இதெல்லாமே இந்த பகுதியில, அதுலேயே அங்க குறிப்பா செல்வாக்கா இருக்கிற ஜாதிகள்ல சாதாரணம் ஆயிடுச்சு. வித்தின் அ வீக் கிராண்டா கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துல முடிச்சுட்டு வந்து அதன் பிறகு சிம்பிளா சொந்தத்துல கல்யாணம் முடிச்ச கதையெல்லாம் நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப அமிக்கபிளா இருக்கும், பெரிய பிரச்சனை வராது. இந்த மாதிரி வந்து 2 சைடு போஸ்ட் போட்டு சண்டை போடுற மாதிரியான இந்த கலாச்சாரம் அந்த மாதிரி எல்லாம் கூட இல்லை. அது ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சுக்குவாங்க. ஜக்கி அவரோட ஊர்ல அந்த ஏரியால இருக்கிற ரொம்ப பெரிய பணக்காரருடைய மனைவி அவங்க. ஜக்கியோட இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்க ஆசிரமத்தை பாத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு தான் வந்து சேர்ந்தாங்க. ஏதாவது கரைச்சல் நடந்ததாங்க. ஸோ கோயம்புத்தூர் வட்டாரத்துல அது ஜக்கியோட ஒய்ஃப் இல்ல, அவங்க கூட இருக்காங்க இல்லையா, செகண்ட் அதிகார மையமா இருக்காங்கல்ல இந்த மகள். இந்த பொண்ணுக்கு வந்து இது இருக்கு, ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய தொழிலதிபருடைய மனைவி. ஆசிரமத்துக்கு யோகாக்கு வந்துட்டு போறாங்க. அதன் பிறகு டிவோர்ஸ் வாங்குறாங்க. அந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்கான செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு வர்றாங்க. அதன் கூட தான் அவங்க ஆசிரமத்துல நிர்வாகத்தை வந்து பாத்துக்கிறாங்க. கோயம்புத்தூர் வட்டாரத்துல, அதுவும் பணம் இருக்கிற இடத்துல, இது ஒரு கல்ச்சுரல் அழுத்தம் அப்படிங்கறதுல எனக்கு முழு உடன்பாடால் இல்ல. இந்த வீட்டுல அந்த பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டுல ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது அங்க இருக்க பிடிக்கலன்னு போயிருக்காங்க. திரும்ப அவங்க அந்த பொண்ணு வந்திருக்காங்க, சமாதான பஞ்சாயத்து பண்ணி தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ரைட். அப்போ இதெல்லாம் வந்து அழுத்தம் இல்லையா? இது வந்து ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் கிடையாதா? அது இவங்களோட தனிப்பட்ட சாய்ஸா இருக்கலாம். அப்போ இப்படி கேக்குறேன், அந்த ஏரியால ஒரு ரீமேரேஜ் பண்றதுக்கோ டிவோர்ஸ் பண்றதுக்கோ இல்ல செப்பரேட் ஆகி வர்றதுக்கான ஸ்கோப்லாம் நிறைய இருக்கு, தாராளமாவே இருக்கு. இவங்க வீட்டுல அதுக்கான ஸ்கோப் இல்ல. இவங்க வீட்டுல அதுக்கான ஸ்கோப் இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அல்லது குற்றத்தை தான் பொண்ணு தலையில சுமத்துனாங்களா, நீதாமா தப்பு, டார்ச்சர்ன்றாங்களே. வேற சிலர் வந்து பேசுனது பார்த்தேன். அதாவது அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு இந்த ஆடியோல சொல்றாங்க, நான் யாருகிட்ட போய் அழுதாலும் அவங்க வந்து இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, லைஃப்னா அப்படிதான் இருக்கும், அனுசரிச்சு போன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இதுல 2 வெர்ஷன் இருக்கு. ஒண்ணு, இவங்க டார்ச்சரை முழுசா சொல்லி அனுசரிச்சு போன்னு சொன்னான்னா அவன் குற்றவாளி, அவன் ஒரு குற்றத்தை மறைச்சிருக்கிறான், அவன் யாரு அது விசாரி, அது ஒண்ணு. அல்லது இந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு டார்ச்சரை எக்ஸ்பிரஸ் வெளியில சொல்லலைன்னு சொன்னா ஆரம்பத்துல அந்த மாதிரி பிரச்சனை பெருசா இல்லை. அவங்க 2 தான் பிளான் பண்ணி பண்றாங்க. இதை டவுரி கேஸா மாத்துறதுன்றது பிளான் பண்ணி பண்ணாங்கிறது. அடுத்ததா அவன் கொடுக்குற டார்ச்சர் என்னால தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. இவங்க தான் அந்த 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 டார்ச்சரை வந்து சொல்றாங்களே தவிர முழுக்க அதை அந்த பொண்ணு யாருக்கிட்ட சொன்னாங்க, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணாங்கிறதுக்கான எந்த இதுவும் இல்லை. நாம அவசரப்பட்டு கடன்னு எல்லாத்தையும் பேசிட்டு பிரச்சனையின் அடிப்படை காரணங்கள்ல இருந்து நாம விலகி ஓடுறோம். அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து குற்றவாளியா வெறும் குற்றம் சுமத்துறதுன்றது ஒரு இஷ்யூன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, அந்த சைடு என்னன்னு தெரியாமல் முழுமை இந்த செய்திகளை நான் இந்தியால நம்பி ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அங்க போய் பொண்ணு செத்து போச்சுன்னா ஆப்வியஸா அவர் மேல தானே குற்றம் சுமத்த முடியும். உலகளாவிய அளவுல தற்கொலைக்கான முக்கியமான காரணம் டிப்ரெஷன், ட்ரக் அடிக்ஷன், இதெல்லாம் தான் உலக அளவுல. இந்தியாவில் தற்கொலைக்கான மிக முக்கியமான காரணம் பணம் ரிலேட்டடான விஷயம். 18 to 45 வயதுக்குட்பட்டவர்கள் தான் மெஜாரிட்டி தற்கொலைகள்ல, மெஜாரிட்டி அந்த ஏஜ் குரூப்ல தான் நடக்குது. அதுல மெஜாரிட்டி மேபி 1/3 இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இஷ்யூல நடக்குது. இது அப்படின்னா நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1,80,000 தற்கொலைகள் ஆண்டொன்றுக்கு இந்தியாவில் நடக்குது. அண்ட் இந்தியா பெரிய அண்டர் ரிப்போர்ட்டிங் கண்ட்ரி. சிம்பிள் உதாரணம், சிக்கிம் தற்கொலை விகிதம் 10,000 பேருக்கு 43.1 சம்திங், 43 அதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ வரும், 43 பேர். இதே தற்கொலை விகிதம் 10,000க்கு பீகார்ல 0.6, அதாவது ஒருத்தருக்கும் குறைவான ஆட்கள். அதாவது 20,000 பேருக்கு ஒரு தற்கொலை நடக்குது பீகார்ல. வேற சிக்கிம் 43 ரெக்கார்ட் ஆகுது. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா, சிக்கிம்ல தற்கொலை நிறைய நடக்குது, பீகார்ல தற்கொலை குறைவா நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். யதார்த்தம் அது இல்லை. அண்டர் ரிப்போர்ட்டிங். தற்கொலை நடக்கும், ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மேல் சூசைட் 72%, ஃபீமேல் சூசைட் 28%. ஆனா உள்ள கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் தற்கொலை வந்து ரிப்போர்ட் ஆகிறது மோஸ்ட் ப்ராபப்லி அண்டர் ரிப்போர்ட் ஆகும். கிராமப்புறங்கள்ல பெண்கள் தற்கொலை பண்ணிட்டா வயிற்றுல செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொன்று, அந்த என்சிஆர்பி டேட்டால இருக்கிற இன்னொரு பெரிய ஓட்டை என்னன்னு சொன்னா, பூச்சி மருந்து குடிச்சு சாகிறது இருக்கு இல்லையா, அதை வந்து நோயில வகைப்படுத்துறாங்க. அது வேற மாதிரியான அந்த கேட்டகரியில வகை. பூச்சி மருந்து வந்து வயலுக்கு யூஸ் பண்றாலும்
அது சூசைடுக்காக கண்டுபிடிச்ச மருந்தா இருக்கு. ஆமா, இந்தியால பூச்சி மருந்து தான். இந்த மாதிரி ஒரு கணக்கீட்டுல நடக்கிற பிழை போலவே. ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது, ஏன் இந்த கேஸ்ல நான் எனக்கு இந்த குடும்பம் ஜெயிலுக்கு போறது, அவங்க சீக்கிரம் வெளியில வந்துருவாங்க இந்த சிஸ்டம்லங்கிறதுல எனக்கு புரியாமலாம் இல்லை. நான் ஏன் இதுல வேற ஒரு டைரக்ஷனை பார்க்கணுன்றத நான் ஏன் வலியுறுத்துறேன்னா, கிட்டத்தட்ட இந்த இளம் வயதுல 18லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவர்கள் மரணிக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இறக்குறாங்க. 1/3 மோஸ்ட் ப்ராப்ளி 3ல் ஒருத்தர் அந்த மாதிரி இறக்குறாங்கன்னு ரஃபான கால்குலேஷன், எக்ஸாக்டா இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் நிதானமா, அறிவியல் பூர்வமா மக்கள் ஹேண்டில் பண்ணணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு இஷ்யூவை அது எல்லாரும் பேசிட்டாங்களேங்கிறதுக்காக ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி இங்க இருந்தாங்க அங்க இருந்தீங்க அவனை தூக்கில போட்டு வெட்டு குத்து அப்படின்னு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அடிப்படை காரணத்தை கோட்டை விட்டுறோம். அவ்வளவுதான். அதை விடவும் முக்கியம், அந்த பொண்ணோட எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்னன்னா, மற்ற ஃபேக்டர்ஸை யாருமே பேசல எனக்கு தெரிஞ்சு. அதுல வீட்டுக்காரர் குடும்பத்தை சொன்னது ஒரு எழுதுல தான். இவங்க அதன் பிறகு ஒவ்வொரு மாதிரி ஒரு விதவிதமா அதை இன்டர்பிரேட் பண்றாங்க. முதல்ல யாருமே மோசமா சொல்லல மாப்பிள்ளை வீட்டை, அந்த பாயிண்ட்டை கவனிங்க. அவங்க என்ன அவங்க தம்பி அப்படிதான் சொல்றாரு, எல்லாம் நடிச்சிட்டாங்கன்னு இப்ப சொல்றாங்க. பட் இந்த அழுத்தம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவங்களை இன்னும் மேல மேல அந்த பிரச்சனையினுடைய புரிதலை அந்த கண்ணோட்டத்தை அவங்க மாத்திக்கிறதுக்கு தான் உதவுதே தவிர, ரியல் இஷ்யூ என்னங்கிறத தேடுறதுக்கான ஸ்பேஸே இல்லை. நாம எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டோம் இந்த விவாதங்கள் மூலமா. அண்ட் அது ஒரு மீடியா கையில், இந்த மாதிரியான இந்த ஊடகங்கள் கையில் எடுக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பண்டமா மாறிடுது. ஒரு என்டர்டைன்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு வேறு விதமான செய்தி சார்ந்த என்டர்டைன்மெண்ட்டா இது மாறுதுங்கும் போது, பேசியிருந்தோம், ஒரு செய்திக்கு ஒரு எதிரி வேணும். ஸோ அந்த இடத்துல ஒரு எதிரி இருக்காங்க, போட்டுரும். ஒரே நாள்ல அவங்க அப்பா மாட்டினார் அடுத்த நாள். ஆனா நான் அவர் சொன்னதுல அந்த ஸ்டேட்மெண்ட் மேல அடுத்து சொன்னல, என் பிள்ளை நல்லா தான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அந்த வகையில் எனக்கு பெருமைதான்னு சொன்னதுல அவர் மீது நான் ஒரு குற்றச்சாட்டு வைப்பேன்னா, இதை ரொம்ப குறைவான பாதிப்புடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா ரைட், தொலைச்சிட்டாரு, மகள் இல்லை, பெரிய இழப்பு, கிட்டத்தட்ட பெரிய செலவு பண்ணியிருக்காரு, நிறைய எதிர்பார்த்திருக்காரு. ஒரு கட்டத்தில் தன்னோட மகளோட இழப்பை ஏதோ ஒரு வகையில தன் பிள்ளையை நியாயப்படுத்தணும், ஏதோ ஒரு வகையில தன்னை சமாதானப்படுத்திக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். லெஸ் டாக்ஸிக்னா அதுதான். ஆனால் அவர் பேசாம விட்டது, அந்த பொண்ணு அழுத்தி சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த போற போக்குல சொல்றதுக்குள்ள கிட்டத்தட்ட குற்ற உணர்வுல செத்துருக்காங்க. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல, உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க விரும்பல, இந்த வாட்டி நான் தப்பு பண்ணல, இது மாதிரி நம்ம நிதானமா கவனிச்சோன்னா அது நிறைய வரும். தலகுனிய விட மாட்டேன். ஆமா, இதெல்லாம் கேட்கும் போது என்னன்னு சொன்னா, எம்மா என்ன தலகுனிய விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா என்ன நமக்கு அது தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய சொல்லதான் செஞ்சாங்க. தலகுனிய விட்டுறாத இந்த சென்ஸ் நீங்க ஒரு நாள் கம்பீரமா இருந்துட்டீங்க, இப்ப இதனால நீங்க அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்கன்ற அந்த விஷயத்த அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் சொல்லி. இன்னொன்னு, நான் எதையும் நல்லதா செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா எல்லாமே மோசமா போய் முடிஞ்சிருது, என் கிரகம் அது மோசமாயிடுது அப்படின்றாங்க. அப்படின்னா இது என்ன அடிப்படையில் இதை சொல்றாங்க, என்ன காரணங்கள்னால நான் எல்லாத்தையும் நல்லதா தான் பண்றேன், நல்ல இன்டென்ஷனோட தான் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன், என் தலையெடுத்து இந்த மாதிரி முடிச்சிருது, தலையெடுத்து இந்த மாதிரி போயிடுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூ கிடையாது, இது ஒரு முதல் இஷ்யூ இல்ல. தன்னால என் பெற்றோருக்கு அவமானம் நடக்குதுங்கிறது அந்த பொண்ணோட தொடர் கவலையா இருந்திருக்கு. ஆனா வேற சில குடும்பங்கள்ல நம்ம ஏன் இந்த தற்கொலையை இன்னும் கொஞ்சம் பொறுப்பா ஹேண்டில் பண்ணணுங்கிறதுனா, எனக்கு நான் பார்த்த வேற உதாரணங்கள் இருக்குல்ல. மோசமா சண்டை மனைவி ஒரு மாதிரி முரட்டத்தனமா பிஹேவ் பண்றாங்க, அல்ல ஏதாவது செல்ஃப் ஹார்ம் ஏதாவது பண்ணிக்கலான்னு பயந்து போய், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தன் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டில் போய் விடுறாரு. இல்லைங்க, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, கொஞ்சம் இங்கேருந்து சமாதானமாய் வரட்டும்னு. அதெல்லாம் முடியாது, உனக்கு கட்டி கொடுத்தாச்சு, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வலுக்கட்டாயமாக மறுநாள் கொண்டு வீட்டில் விடுறாங்க. வீட்டில் விட்டு ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. ஆனால் அந்த குடும்பம், அதே குடும்பம், எந்த குடும்பம் தான் வீட்டில் இருந்த பிள்ளைய வலுக்கட்டாயமாக வம்படியாக கொண்டு புருஷன் வீட்டில் விட்டாங்களோ, வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து உடச்சானுங்க. எனக்கு தெரியும். ஒரு இழப்புக்கு பிறகு நம்ம ஒரு சொசைட்டியா, ஒரு குடும்பமானு நான் சொல்லலை, இந்த இடத்துல ஒரு ஒட்டுமொத்த ரிலேட்டிவும் டேக் ஓவர் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நீதி கேட்கிறேன் அல்லது என் பேர்ல தப்பு இல்லைன்னு கை கழுவுற மாதிரியான ஒரு போக்கு இந்தியாவில் உண்டு. அது ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட். அதுவும் அந்த ரிலேட்டிவ் கும்பல் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெரிய அளவில் போகும். ரொம்பலாம் வேண்டாம், நீங்க போய் இந்த மாதிரியான வழக்குகளை கையாளுற இடங்கள்ல போய் பார்த்தா தெரியும். இதுக்குள்ள எந்த அளவுக்கு மனிதர்கள் எந்த அளவுக்கு மோசமா மனிதர்களால் நடந்துக்க முடியும், எவ்வளவு திருட்டுத்தனங்களை, நான் தான் சொல்றேன், குடும்பம் தான் எவ்வளவு பெரிய திருட்டுத்தனத்தையும் ரொம்ப நாசூக்கா செய்ய முடிகிற ஒரு இடம்.
இங்க அதுக்காக எல்லாம் மோசம்னு நான் சொல்ல வரல. பட் இதுல எதையும் நீங்க வந்து எதையும் மேனிபுலேட் பண்ணலாம், என்ன வேணா மூடி மறைக்கலாம், எப்படி வேணா குற்றம் சாட்டலாம், எந்த ஒன்னையும் வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ண முடியும். இவ்வளவும் நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம். அண்ட் இதெல்லாம் யாருக்கும் பெரும்பாலும் தெரியாமலாம் இல்லை. நாம என்ன செய்யறோம்னா, நமக்கு ஒரு கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்ல நம்முடைய எல்லா குற்ற உணர்ச்சி, நம்ம பேர்ல பழி வர்றது எல்லாத்தையும் அள்ளி கொட்டி சமாதானமாயி குடிகாரன மாதிரி நம்ம ஹேண்டில் பண்றோம். கவலை குடிக்கிறதுனால தீராது. ஆனா என்ன பண்றோம், ஒரு தற்காலிகமா பிரேக் எடுக்கிறோம்ல, நம்முடைய வாழ்க்கை துயரங்கள்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்கணும்ல. கிட்டத்தட்ட இந்த எமோஷனலா இந்த மாதிரியான செய்திகளை நுகர்றது இருக்கு இல்லையா, ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துற மாதிரி நம்ம பயன்படுத்துறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இதுதான் கவலைன்னு சொன்னா, அடுத்த நாள் ஒரு பவுனுக்காக இறந்து போன ஒரு பொண்ணுன்னு ஒரு நியூஸ் இருந்துச்சு. நான் அதுலயுமே கூட ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் பிரமிச்சோர்னு தான் சொல்லுவேன். போதுமான விசாரிக்கணும், ஏற்கனவே அவங்களுக்கு ஹிஸ்டரி இருக்கான்னு, டிப்ரெஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணு சூசைடல் ஐடியேஷன் இதுக்கு முன்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே இருக்கும். ஆனா யாருமே அப்படி ட்ரிகர் பண்ணாம தான் நடந்திருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணாம இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க, டிப்ரெஷன் இருந்திருக்கனாலும் ட்ரிகர்ன்றது புது சூழல் தானே. ட்ரிகர் இட் கேன் பி எனிதிங். அது அப்படி ஒரு ஸ்கேலை வச்சோன்னு வச்சுக்கிட்டோம், அது எண்ட்லெஸ். அது இப்போ டீச்சர் திட்டினாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுட்டு நாம டீச்சரை தூக்கில போட முடியாது. ஏன்னா நீங்க பொது இயல்புல வந்து எங்க வேணா நீங்க திட்டுவாங்களா, டிரைவர் கண்டக்டர் திட்டுவாங்களா? ஒரு பொது இடத்தை பயன்படுத்தும் போது யாரோ ஒருத்தர் தெரியாதனமா மோதினீங்கன்னா திட்டுவாங்களா? ஒருத்தர் ஒரே மாதிரி எல்லாரும் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இது சூழல் நடக்கிறது. அதை வந்து ட்ரிகர்னு அதுக்கு ஒரு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இயல்பு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. வேலை செய்யற இடத்துல அது நடக்கலாம். ஒரு பெரிய டேமேஜுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நம்ம விரும்பாம நடந்தாலும் கூட. இது மாதிரி 1008 பிரச்சனை இருக்கும். ட்ரிகருக்காகன்றது இல்லை, அதுல எல்லா காரணங்களையும் தான் பார்க்கணும். ப்ரீடிஸ்போசிங் ஏதாவது காரணங்கள் இருந்ததா? ப்ரீடிஸ்போசிங்னா முன்பே அதற்கான அந்த ஒரு தற்கொலை எண்ணம் வந்து முன்பே இருந்திருக்கும், அந்த சூழல் வந்து அது தூண்டி இருக்கும். நீங்க அதுக்கு முன்பே 4 வாட்டி ட்ரையல் எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு விரும்பத்தகாத ஒன்று நடந்தாலும் எது இன்சல்ட்டுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கேல் இருக்கா, நம்மள்ட்ட ஏதாவது ஒரு மதிப்பீடு இருக்கா? இது இன்சல்ட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அது சப்ஜெக்டிவ். அது நீங்க ஒரு விஷயத்தை இன்சல்ட் நினைப்பீங்க, எனக்கு அது ரொம்ப சாதாரணமா இருக்கும். நான் எதை இன்சல்ட் நினைக்கிறேனோ அது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். இப்போ நான் உங்களோட எல்லா இதையும் உங்க பர்சனாலிட்டியை பத்தின என்டையர் மதிப்பீட்டை வச்சுக்கிட்டா நான் உங்கள்கிட்ட நடந்துக்க முடியும்? ஒரு ஸ்ட்ரேஞ்சராவோ இல்லை நெருக்கமானவனாவோ சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஒரு வெறுமனே ட்ரிகருக்கு மட்டும் பழி தீர்த்துட்டு நம்ம இதை போக முடியாது. அப்பனா நாளைக்கு இந்த மாதிரி நடக்கிறத எப்படி நிறுத்துவோம்? இந்த ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு பிரச்சனை. 5 கோடி ரூபா என் கல்யாணத்துக்கு முதலீடு போட்டாங்கன்னு சொன்னா, ஐயோ இதை நான் முடிச்சுட்டு வந்தா எங்க அப்பாவுக்கு இவ்வளவு பணம் வேஸ்டா போகுன்றது இருக்குல்ல. அப்போ நாம என்ன பண்ணணும், டவுரியை கிரிமினலைஸ் பண்ணணும், கொடுக்கறதையும் சேர்த்து. முடியுமா? இங்க அதை என்ன பண்றாங்க, இப்ப டிவில நியூஸ் வருது, தாய் மாமன் சீர் கொடுத்ததுன்னு சொல்லி. சீராத திரும்ப ரிட்டர்ன் கேட்பாங்க. அதை வேற ஒரு விஷயத்துல அதை வந்து ஒரு காட்சிப்படுத்துறதுங்கிறது ஒரு கலாச்சாரம். அது எப்போ வரதட்சணை குற்றம்னு ஆன பிறகுதான் அந்த காரை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்துறது, பாத்திர பண்டத்தை எல்லாம் வந்து அங்கே ஷோவில் வைக்கிறது, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் அடிக்க அதை வீடியோ எடுக்கிறது. சில ஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து விசிட் போவாங்க, அந்த சீர் பாத்திரங்கள்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, நோட்டில் எழுதி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ அதனுடைய வடிவம் பரவலாக மாறி இருக்கு. அந்த சொத்துல உரிமை இருக்குன்ன பிறகு அது என்ன இருக்குன்னு சொன்னால், இல்லைனாலும் வாங்கிக்கலாம். அதை விட முக்கியம் எவ்வளவு கொடுப்பாங்கங்கிறத பர்ஃபெக்டாக விசாரிச்சு தான் கல்யாணங்கள் நடக்குது. அதுக்கும் மேலே பலர் வந்து இது ஒரு பெரிய பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. இவ்வளவும் இருக்கு. இவங்களே நிறைய விசாரிச்சிருக்காங்க. இந்த பையன் வெட்டியா வீட்டில் உட்காந்துருக்கிறான்னா இப்படித்தானுங்க போகும்ன்றாங்கல்ல அவங்க அம்மா. இந்த பையன் வெட்டியா வீட்டில் இருக்க தெரியாம தான் பொண்ணு கொடுத்துருப்பாங்களா? 20 லட்ச ரூபா வாடகை வருது, பையன் வேலைக்கு போனா என்ன போட்டு என்னன்ற ஒரு எண்ணத்தோட கொடுத்துருக்கலாம். அதை நான் தப்புன்னு நான் சொல்லல. பட் எது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதுவே நீ குற்றமாகுது. இப்படி சொல்றேன். அந்த மாத்தி புரிஞ்சுக்கிறத இது வெறுமனே நான் அந்த பெற்றோர்கள் மீது குற்றம் சாட்டவே இல்லை. ஈவன் தோ அவர்கள் இந்த பொண்ணோட இந்த தொடர் தாழ்வு மனப்பான்மையை, தான் ஒரு பாரமா இருக்கோங்கிற எண்ணத்தை அவர்கள் வளர்த்திருந்தாலும் வேணும்னு ஒருத்தர் செஞ்சிருக்க போறது இல்லை. இதான் சரின்னு அவர் நம்பி இருந்தாருன்னா இதுக்காக போய் அவர் வந்து அவர் ஒரு குற்றவாளி ஆக்கணுங்கிறது அல்ல என்னோட கோரிக்கை. பட் ஒரு பிரச்சனையை இந்த மாதிரி ஒரு தற்கொலை நடக்குதுன்னு சொன்னா, இந்தியாவில் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, அதில் திருமண தொடர்பான பிரச்சனைகள்ல தான் பெரும்பாலான ஒரு குறிப்பிட்ட அளவு 1/3 வந்து இதனால தான் நடக்குது. அப்படிங்கும்போது இளம் வயது தற்கொலைகள்ல இதுதான் முக்கியமான காரணமா இருக்குங்கும் போது, அதுவும் எஸ்பெஷலி 3 ஆண்கள் இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிற நாளில் 3 ஆண்கள்னு சொன்னா, பெண்கள் ரிப்போர்ட் ஆகிற தற்கொலை வந்து 25%, 27% தானாலும் கூட அதுல மெஜாரிட்டி இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் தான். அப்படி பார்க்கும்போது குடும்ப பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுல ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை நோக்கி இந்த செய்தி நகராமல் இது என்ன ஆகுதுன்னு சொன்னா,
ஒரு ஒரு உணர்வுபூர்வமா ஒரு சண்டை மாதிரி ஆகி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கான ஒரு 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 களமா பயன்படுத்திட்டு நம்ம கதையை மூடிட்டு நம்ம கிளம்பிடுறோம். இதுதான் இங்க நடக்குது. இதுல பிரச்சனை அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்போ அவங்க அப்பாவை நம்ம கிரிமினலைஸ் பண்ண முடியாது. இப்போ எல்லாருமே ரியாக்ட் பண்ணது அந்த பையன் தான், அவங்க தான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்றதுதான் கோபமாக இருக்கு. என்ன மையமா விவாதிக்கப்பட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும்? மையமா விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டியது இளம் தலைமுறை தற்கொலைக்கு போறதுக்கான காரணம் என்ன, எந்தெந்த இடத்துல எல்லாம் இது வந்து சமூகமா நம்ம வந்து எந்த இடத்துல எல்லாம் நம்ம மிஸ் பண்றோம், இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன செய்யணும். இந்த மாதிரியான ரொம்ப பிரம்மாண்டமான திருமணங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக்குற டேமேஜ் என்ன, அதுக்கு ஒரு ரோல் இருக்கு, ஒரு மினிமல் ரோல் இருக்கு. இவ்வளவு எஃபர்ட்டுக்கு பிறகு நாம வந்து நம்மளால வந்து சக்சீட் ஆக முடியலங்கிற ஒரு இயல்பான சந்தோஷமா இருக்க வேண்டிய, அல்லது தேவையில்லை அப்படின்னா முடிச்சுட்டு சரி போதும் அமிக்கபிளா அல்லது வந்து ஸ்மூத்தா இந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்கலாம், வேற லைஃபுக்கு போகலாம் அப்படின்னு அப்படி யோசிக்க விடாம தடுக்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த பிரம்மாண்ட திருமணங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு ப்ரெஷரை வந்து அந்த திருமணங்கள் உருவாக்குது. நம்ம அதை ரீகன்சிடர் பண்ணணும். டௌரியை வந்து வெறுமனே வாங்குறது கல்யாணத்துக்கு பிறகுன்றது இல்லை. இதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஓவரா பணத்தை வந்து கொடுக்குறேங்கிறதே ஒரு குற்றங்கிற மாதிரி ஆக்குறதா, இதை மாதிரியான உருப்படியான விவாதங்கள் எதுவுமே போட. நான் 2 இடத்த தான் பண்ணுவேன். இந்த பிரம்மாண்ட திருமணங்கள் மீதான ஆர்வம் இருக்குல்ல, அது தற்கொலை அளவுக்கு இல்லைன்னாலும் கூட கடுமையான பிரச்சனைகளை, மன வாழ்க்கை பிரச்சனைகளை அது உருவாக்குது. சிலர் வந்து பல்ல கடிச்சிட்டு அதை சஸ்டெயின் பண்றாங்க, அவசரப்பட வேணாம் அப்படிங்கிறத ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றாங்க. அல்லது அதை வந்து முறிக்கும் போது, எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும்போது ஏமாற்றம் வந்ததுன்னு சொன்னா அதை முறிக்கிறதுக்கு கொஞ்சம் மோசமான குற்றச்சாட்டுகளோட வைக்கிறது. இதெல்லாமே நடக்குது 2 சைட்லையும். ஸோ இவன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான்னா அந்த பக்கம் கவுண்டர் கம்ப்ளைண்ட் அப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் லைஃப்பை காம்ப்ளிகேட் ஆக்குறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. பிரேக் பண்ணாம இருக்கிறது முக்கியமான காரணமும் அதுதான். அதை வந்து நல்ல விதமா செய்யறதுக்கு. இப்போ நீங்க ஓவரா ஒரு இடத்தின் மீது எதிர்பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப ட்ரையா இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் பிரம்மாண்டமா இருக்கணும். இந்த நீயா நானால சில பொண்ணுங்க பேசுறாங்கல்ல, அம்மா 30 பவுன் தான் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு இன்சிஸ்ட் பண்ணுது 50 பவுன் போடணும், எல்லாரும் 30 பவுன் போடுறாங்க சொந்தக்காரன், நான் 30 பவுன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, எனக்கு 50 பவுன் போடு அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனை என்னன்னா அதை நார்மலாக அவங்க நினைச்சுக்கிறாங்க. இப்படி கல்யாணத்தின் மீது அதுக்கு ஓவர் இன்வெஸ்ட் பண்றது, அது என்னோட ஸ்டேட்டஸை காட்டுற ஒரு ஈவெண்ட், அது நான் யாருன்னு காட்டுற ஈவெண்ட், எனக்கு நடக்கிற முக்கியமான விஷயம் அப்படின்னு திருமணத்தின் மீது அந்த பூசப்படுகிற அந்த ஒப்பனை இருக்குல்ல, இந்த ஒப்பனை அது இயல்பான மகிழ்ச்சியை வந்து அது பறிச்சிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கானது இல்லைன்னு சொன்னா, அப்போ நாம கை வைக்க வேண்டிய இடம் என்னன்னு சொன்னா, பரவாயில்ல சொல்ல வேண்டியது கல்யாணத்தை எவ்வளவு எளிமையா முடியுமோ அவ்வளோ எளிமையா செய்யறது. ஒத்து வரலன்னு சொன்னா அதை ப்ரொஃபஷனலா அதை ஹேண்டில் பண்ற ஆட்கள் கிட்ட போறது. நீங்க ஒரு வக்கீல்கிட்ட போனீங்கன்னா, ஒரு டிவோர்ஸ் கேஸ் எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஏமா இந்த ஒத்து வரலங்கிறதெல்லாம் பெரிய காரணம் இல்லை, சாமானியத்தில் கிடைக்காது டைவர்ஸு, இந்த கேஸை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பல பேர், நான் பார்த்த பலர்னா நான் ஒரு அதிகபட்சம் ஒரு 7-8 பேர் அந்த மாதிரி டிவோர்ஸ்க்கு போனவங்களை பார்த்துருப்பேன். ஐ மீன் அந்த ப்ராசஸ்க்கே போனவங்கள்ட்ட இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் ஒன்றா இருக்கும். ஆனா அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அவங்க எழுதுற கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அந்த விவாகரத்துக்கான அந்த இது வக்கீலுங்க எழுதுறாங்க இல்லையா, அது வந்து பாதி வித்தியாசமா இருக்கும். நீங்க போய் இன்னொரு தரப்புல கொடுத்தீங்கன்னா உங்களை இரிட்டேட் தான் பண்ணுது. ஏன்னு தெரியாது. ஒரு மெக்கானிக்கலா அவங்க எழுதுறாங்களா அல்லது இதெல்லாம் சொன்னாதான் நடக்கும்ன்ற நினைப்புல பண்றாங்களான்னு தெரியாது. விஷயம் தெரிஞ்சாலும் இதாக வந்து உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டு மியூச்சுவலா பண்ணிக்கிறது தான் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி நடக்காது. நீங்க ஓவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னு சொன்னா ஆத்திரம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்ப நமக்கு இயல்பா நடக்குதுல்ல, அண்டர் ஸ்டேஷன்ல ஏறுறோம், டாய்லெட் சரியில்லை, ஜனங்க தொலைதுன்னு இறங்கிடுவாங்க. ஏசியில ஏறிட்டு உங்களுக்கு டாய்லெட் சரியில்லைன்னா ஒரு கோவம் வருதுல்ல, என்ன 1000 ரூபா கொடுத்துருக்கிறேன், 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கேன், அப்புறம் எதுக்குன்னு இந்த கோவம் வருதுல்ல. நீங்க மிகையா அதன் மீது போடும்போது இயல்பா சகிச்சுக்க வேண்டிய விஷயத்தையும் நாம வந்து சகிச்சுக்க முடியாது, நமக்கு கோவம் வரும். குடும்ப பஞ்சாயத்துகள்ல முதல்ல வர்ற பதில் இதுவா இருக்கும், என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பா. ஸோ இந்த கல்யாணத்தின் மீதான அதீத நம்பிக்கை, கல்யாணத்தின் மீது இருக்கிற மிகைப்படுத்தல்கள், அதன் மீது போடப்படுகிற மிகை முதலீடு, இது எல்லாமே எதிர்காலத்துக்கு பெரிய பிரச்சனையாகும், இது நல்லதில்லை அப்படிங்கிற பிரச்சாரம் சிம்பிளா பண்ணி சீக்கிரமா பிரிஞ்சுட்டானா இல்ல. அது இருந்து ப்ரொலாங் ஆகணும்னு என்ன தலையெடுத்து நான் கேட்கிறேன். அது ஒத்து வரல, உங்களுக்கு நீங்க விரும்புற ஒரு லைஃபை வந்து அங்க கிடைக்க முடியலன்னு சொன்னா, அதை நீட்டிக்க முடியலன்னு சொன்னா நீங்க வேற வழி இருக்கு. உங்களால வந்து வேற ப்ரொஃபஷனல் அணுகி
இந்த 2 பேருக்குமான முரண்பாடை தீர்த்துக்கிறதுக்கு வழி இருக்கு. அல்லது 2 பேருக்குமே இல்லை, ஒத்து வரல, இல்லை ஒருத்தர் வேணான்னாலும் கூட அதை ஜென்யூனா பண்றதுக்கான வழி உண்டு. உட்கார்ந்து அதை அனலைஸ் பண்ண 1000 வழி இருக்கும். பிரச்சனை ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு அது ஒரு அந்த ப்ராப்ளம்ங்கிறது உங்களால ஒத்துக்கல. நம்ம ஊர்ல இப்போதைக்குமே இருக்கு ஜென்ரல் தாட்ன்றது, மேரேஜ்ன்றது ஒரு டைம் தான் லைஃப்ல, நீங்க வந்து லைஃப்லாம் அவங்க கூட தான் இருக்கணும், அது பிரிஞ்சு போறது அப்படின்ற சீன்ன்றது இங்க கிடையாது. அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது வெளிப்படையா பேசினாலும் கூட உள்ளீடா அந்த மாதிரியான எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்கள்லையும் மனவிலக்கு, 2வது திருமணம் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப கன்சீல்டா இருக்கிற சில குடும்பங்கள்ல வேணா அது வெளியில தெரியாம இருக்கலாம். மற்றபடி அது வந்து அது ஒரு இயல்பான நடவடிக்கையா ஆனதுங்கிறது இருக்கு. 2வது லவ்வை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு லவ் ஃபெயிலியரை ஓகே அதை ஏத்துக்கிட்டு அடுத்ததுக்கு போறதுங்கிறதும் அது ஓரளவு நார்மலைஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு இறுக்கமான அந்த விதிகள்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா இருக்கு. ஒருத்தர் முடிவு செஞ்சுட்டா அதை குறுக்க விழுந்து தடுத்து அது ஒரு பிரச்சனைங்கிற காசிப் பேசிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற அளவுக்கானதெல்லாம் இல்லை. அந்த 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 பண்பு மாறிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் நகர்ப்புறங்கள்ல இது நாம வந்து ஒரு கொஞ்சம் அந்த அப்டேட்டடா இல்லாம இருக்கும்போது இது வரலாம். மற்றபடி அது இயல்பாயிடுச்சு தான். இப்ப கை வைக்க வேண்டிய இடம் எதுன்னு சொன்னா அந்த இடம் அது நார்மலானது போல, அதாவது மனவிலக்கு அடுத்ததுக்கு போறதுங்கிறது நார்மலானதை போல இந்த கல்யாணத்தின் மீதான அதீத எதிர்பார்ப்பை குறைக்கணும். இது நார்மலாகி ஒரு பெரிய இம்சையை கொடுக்குது. ஒரு இடத்துல கரெக்ட் ஆகிட்டு வர்ற ஒண்ணு இன்னொரு இடத்துல வேர்ஸ்ட் ஆகுது. ஏன்னா மக்கள் ஒரு கொண்டாட்டத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸ்பெஷலாக ஏதோ ஒரு ஈவெண்ட்டை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்கள் சொல்கிறேன் ரொம்ப முக்கியம் இருக்குது லைஃப், மேரேஜை கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணலாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதை ஒரு மூவ்மெண்ட்டாக ஆரம்பிக்கலாம். கல்யாணம்ன்றது நீ பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்க தனிப்பட்ட உன்னுடைய திறமையின் மூலமா சாதிக்கிறதுல அல்லது அதெல்லாம் எதுவுமே இல்லாம நார்மல் லைஃபே பெட்டர் தான், அதுவே நல்லது தான் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நாம கீழே முன்னெடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இளைஞர்கள் மத்தியில. எல்லாருமானு தெரியாது, பட் ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பருக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம அங்க வேலை செஞ்சாகணும், உறுதியா வேலை செஞ்சாகணும். 2வது குடும்பங்களுக்கு நாம் இந்த பயிற்சியை கொடுத்து குடும்பங்களா இதை வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். யார் சூசைடுக்கு போவாங்க, என்ன இந்த வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்கு. டிப்ரெஷன் யாரும் எதுவும் செய்யணும்னே அவசியம் இல்லை, தன்னியல்பா அது வரலாம். ஒருத்தருக்கு பரம்பரை காரணமா வரலாம் அல்லது வேற ஏதோ ஒரு காரணங்களால வரலாம். அடுத்ததா யார் ஒருத்தரும் ட்ரக் அடிக்ஷனுக்கு போகலாம். அப்படி இருக்கும்போது அதனுடைய ஒரு அவுட்கம் வேர்ல்டு வைடா சொல்றேன், இந்தியாவில் இல்லைன்னாலும் கூட உலக அளவுல வந்து அந்த மாதிரியான ஒரு தற்கொலை எண்ணம் இருக்கிற ஒரு நபர் என் வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நான் கவனிக்காம விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அண்ட் இன்னொன்று, ஒரு தன் மீதான அடையாள சிக்கல் இருக்கிற குழந்தைகள் நம்ம வீட்டில் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது இதை சரி பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூல்ல கவர்மெண்ட்ல இல்லைங்கும் போது இந்த பொறுப்பை ஒரு பெற்றோர்கள் தான் எடுத்துக்கணும். அந்த ஆர்குமெண்ட் எங்கேயாவது போச்சானா இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இல்லை. நமக்கு வந்து ஒரு டக்குன்னு ஷூட் பண்ணி பிரச்சனையை முடிக்கிற ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த இடம் தான் இதுல பெரிய தப்பு. எனக்கு அது பெரிய இறக்கம்லாம் இல்லை. அந்த பையன் வீட்டில் ஒரு பெரிய ஐயோ மாட்டிட்டாங்களேங்கிறதோ இல்லை அவங்க ஒருவேளை நிரபராதியா இருப்பாங்களோங்கிற எண்ணம் கூட இல்லை. இன்னைக்கு இருக்கிற 1008 பிரச்சனையில வந்து இவர்களுக்கு போதுமான அளவு செல்வாக்கு இருக்கும், பணம் இருக்கும், அவங்க பெருசா வந்து கஷ்டப்படலாம் தேவையில்லை. வெளியே வர்றதுக்கான சட்டபூர்வமா இருக்கிற எல்லா பரிகாரங்களையும் அவர்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும். அண்ட் அவங்க ஜாமீன் கேட்குறாங்கன்னா அது ஒன்றும் உனக்கு ஜாமீனான்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அது வேற விஷயம், அதை விட்டுலாம். ஸோ அவர்கள் மீது எனக்கு பெருசா எந்த கரிசனமும் இல்லை. நான் சுட்டி காட்ட விரும்புறது என்னன்னு சொன்னா, அவனை ஒரு முகமூடியா பயன்படுத்தி நாம செய்ய வேண்டிய வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாதுங்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு குற்றம் சாட்டுறது அந்த வீட்டை தவிர எல்லாரையும். நான் சொல்ற எல்லாரும் லைஃப்னா இப்படித்தான் இருக்கும்னு சொன்னாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ சரௌண்டிங் அந்த தப்பை பண்ணுது. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பாரமா இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னா, நீ எனக்கு பாரமா இருக்கேங்கிற மெசேஜ கல்யாணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா நீ ஒரு பாரம் ஆயிடுவ. அப்படி ஜென்ரலாவே அவங்க கல்யாணத்தை மட்டுமே சொல்லல. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்லு, நான் ஒருத்தன் கூட நான் இருந்துட்டேன், இன்னொருத்தன் கூட இருக்க மாட்டான். அதுவுமே அவன் வந்து எனக்கு அதுலயும் கூட எனக்கு ஒரு அவங்க அப்பாவுமே அதை சொன்னாரு, அந்த பொண்ணும் அதுல ஆடியோல அது கொஞ்சம் அன்கிளியரா இருக்கு. எனக்கு இது இல்ல, அவங்க சொல்றாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிறது. என்னால இவன் கூட நான் இருந்துட்டேன், அதனால என்னால இன்னொருத்தர் கூட இருக்கிறதுன்றது இவன் கூட உண்மையா சொன்னாங்க. இவன் கூட இருக்க முடியலங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ ப்ராப்ளம் பிடிக்காம இருக்கலாம், பையனை பிடிக்காம இருக்கலாம், அது எனக்கு அது தெரியல. அதுல ஃபர்தரா பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் நிஜமா எனக்கு தெரியல. பட் அந்த வார்த்தை வெறுமனே அந்த 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 கலாச்சார அடிப்படையில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுது தகவல். அதனால அது வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்படியே இருந்தாலும் கூட நீ எனக்கு எப்போதும் பாரமா இருக்க மாட்டேங்கிற செய்தி எங்கேருந்து வரணும்?
பேரண்ட்ஸ் வந்து வரணும். இங்க இருந்தா வந்திருக்க முடியும், வேற இடம் இல்ல. அவரோட சப்போர்ட் சிஸ்டம்ல இருந்து வந்திருக்கணும். ஆமா. சப்போர்ட் சிஸ்டமா யாரும் இல்ல. குறைஞ்சபட்சம் சரிமா பரவாயில்ல, ஒரு 3 மாசம் வந்து தங்குன்ற அளவுக்கு வீடு ஸ்பேஸ் இருந்தா கூட அந்த பொண்ணு வந்திருக்குமே. நீ டைவர்ஸே பண்ண வேணாம், நீ இன்னொரு கல்யாணம் பண்ண வேணாம், உன்னால முடியலன்னு. பட் அதை வந்து அவங்க தானே, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க தானே. அந்த மாப்பிள்ளை வீட்லயோ ஒரு 3 மாசம் மருமக போய் இருக்கா அப்படின்னா எப்படி அவங்க விடுவாங்க? அந்த இது வந்து இது பொண்ணு சைடுன்றது வீக் கிடையாதா? அப்படி இல்லை, அப்படி அதான் இல்ல இல்ல இல்ல. இவங்க போய் தான் சமாதானம் பேசிடுற, நைட் 2 மணிக்கு போய் சமாதானம் பேசி தானே கூட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு இதெல்லாம் இல்லை. நாம வந்து நாம ரொம்ப பின்னோக்கி அதை யோசிக்கிறோமோன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஈஸி. ஏன்னா ஒரு சிம்பிளா ஒரு வழக்கு தொடுத்து ஆளை இழுத்துற முடியும். அல்லது எந்த சிக்கலும் இல்லாமல் போய் ஆட்களை 3வது நபரை கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு பேசுனீங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னா நீங்க சுலபமா இன்னொருத்தரோட ஹெல்ப்பை வந்து கேட்டுற முடியும். இந்த இடத்துல நாம நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கான சூழல் அங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க போயிருக்காங்க, பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. வேற சிலர் பேசுறது என்னன்னு சொன்னா, ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரியான இது நடந்திருக்கு, இந்த மாதிரியான சமாதானம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஒரு முழுமையான அதிகாரம் அவங்க கையில இருந்தது, இவங்க அப்படியே சப்மிசிவா இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா இவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு சொன்னா, அவங்க ரொம்ப எங்களை வந்து பாடாப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல, நல்ல மாதிரி நடிச்சாங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு ஃபேமிலி வெளியே இருக்கும்போது ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்காங்க, உங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க, வீட்டை பூட்டிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல்னு சொல்றாங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. வீடை பூட்டி அது ஏதோ ஒரு தவறான இன்டர்பிரிட்டேஷன். அது அவங்க இந்த கல்யாணத்துக்கு பிறகுதான் அந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இருந்தது கோயம்புத்தூர்ல. இந்த வீடு புதுசா கட்டின வீடு, அது புதுசா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இப்பதான் அந்த ஏரியாவே எமர்ஜ் ஆகுது. எதிரில் ஒரு வீடு இருக்கு, நல்ல தாராளமான ரோடு, எதிரில் ஒரு வீடு இருக்கு, இது பெரிய வீடு. அவங்க வந்து வெளியில வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு ஆட்கள் எங்க இருக்காங்க, பெரிய அளவுல இல்ல. வந்ததே 2 மாசம் ஆயிருக்கும். இந்த கல்யாண அலைச்சல் அங்கே எங்க இருந்திருப்பாங்க, கோயம்புத்தூர்ல, பேசிக்கலா கோயம்புத்தூர்ல இருந்தவங்க. அதனால அது ஒரு இயல்பா நடந்திருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். பட் இதுதான் உண்மைன்னு நாம நம்புறதுக்கான முகாந்திரம் எதுவும் இல்லை. அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு ஒரே ஒரு ஜம்பிங் டு கன்க்ளூஷன்றது அது 100% அது உண்மையாவே இருந்தாலும் அதை வெரிஃபை பண்ணாம நாம இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு சைடோட பேச்சை கேட்டா நம்ம வந்து கன்க்ளூஷன் வரக்கூடாது. அதுல வந்து ஒரு சொல்லுவாங்களா, விக்டிம் யாரோ அவங்க பக்கம் நிக்கணும், அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்னா அந்த பெண் தான். அப்படி இருக்கும்போது அந்த சைட்ல இருந்தா அந்த கேள்வியை கேட்கணும். விக்டிம் சைட்ல இருக்கணும் தான், நான் அதை மறுக்கல. அதனாலதான் நான் வந்து இவங்க பெற்றோர்களை வந்து குற்றம் சாட்டுறதுங்கிறத நான் இப்பவும் செய்யல. ஈவன் தோ நான் உறுதியா நம்புறேன், இந்த இடம் சரியா இருக்கிற பட்சத்துல இந்த பொண்ணு இப்படி போயிருக்க மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனாலும் ஏன் அவங்களை குற்றம் சாட்டலன்னு சொன்னா, அது அவங்க வேணும்னு செஞ்சிருக்க போறது இல்லை, தெரியாம செஞ்சிருக்கலாம். அல்லது இது நம்ம சரியா நடந்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். அந்த காரணத்தை சொல்லல. நான் கொடுக்க விரும்புறது என்னன்னு சொன்னா, ஒருவேளை இது வந்து ஒரு தவறான புரிதல்ல, அல்லது இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்காம போய் அவங்களோட இயல்பான வாழ்க்கை இவங்களுக்கு டார்ச்சர்னு இவங்க மீன் பண்ணது வந்து 1 மணி நேரம் பிள்ளை நிக்க வச்சு பேசினாங்கன்றத கூட சொன்னாங்க. ஒரு அந்த மாதிரியானது வருது. நீங்க வந்து இதை பத்தின ஒரு ஃபால்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த பிரச்சனையை கையாண்டுகிட்டே போகும்போது நாம இந்த செய்தியை சமூகத்தின் மற்ற எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும், ஏதாவது தற்கொலைகளை பண்ணிட்டா என் தலையில வந்து விடியும்னு சொல்லிட்டு வேறு பிரச்சனையில இருக்கிற குடும்பம் ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ தான் பொறுப்பை கை கழுவுற ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு நெருக்கடி இருக்குல்ல. நாம வந்து ஒரு செய்தி இல்ல, ஒரு 10 லட்சம் பேர் இந்த செய்தியை இந்த செய்தியை பார்க்கிறார்கள்னு சொன்னா அவர்கள் சமூகத்துல வேற ஒரு கண்ணோட்டத்தை விதைப்பாங்க. இயல்பா ஒரு திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன சின்ன கசப்பு இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா பயப்படுவாங்க. அவங்க இதை எப்படி கையாளுறதுன்ற குழப்பத்துல இருப்பாங்க. அல்லது வேற ஒரு பொண்ணு என்ன நினைக்கும்னா, ஓ இவனுக்கு நம்மளை டார்ச்சர் தான் பண்றானுங்க போல் இருக்குன்னு வேற ஒரு பொண்ணும் பையனும் நினைக்கலாம். அல்லது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா இவனை தண்டிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கத்துக்கலாம். எல்லாமே டேஞ்சர். இது உருவாக்குகிற பர்செப்ஷன் மேலதான் எனக்கு பயம் இருக்கு. இதுல வந்து பர்செப்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, ஒரு மாதிரி ஒரு குரூப்பா ஒரு முடிவுக்கு போறது. எதையும் ஆராய்ச்சியே பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது சரி, அப்ப எல்லாரோட கண்ணோட்டத்தை நானும் எடுத்துக்கிறேன். அப்படி ஒரு பைஸ்டாண்டர் எஃபெக்ட் மாதிரி எல்லாருக்கும் இது போகும்போது என்ன ஆகும்னா, சின்ன சின்ன அளவுல டேமேஜா எல்லா இடத்துலையும் பண்ணும். ஒருத்தர் நம்பலாம் இதுதான் தீர்வு, தற்கொலை பண்ணிட்டாதான் என் பிரச்சனை முடியும்னு ஒருத்தர் நம்பலாம். ஏன்னா அட்டென்ஷன் கிடைக்குது, ஐயோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க, ஸோ அதை நம்ம செஞ்சிடலாம், எனக்கு எங்கேயுமே அட்டென்ஷன் கிடைக்கல, நம்ம அதை செஞ்சுக்கலாம்னு யோசிக்கலாம். அல்லது இதோட நெகட்டிவ் சைட்ல இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா என் பேர்ல கெட்ட பேர் வரும், என்ன தொலைச்சு எடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பலான்னு ஒருத்தர் யோசிக்கலாம். பிரச்சனையை தீக்கிறத விட்டுட்டு செட்டில் பிரச்சனையை தீக்கிறது அப்படின்றது என்ன, எப்படி தீர்ப்பு, அதனுடைய அடிப்படை காரணத்தை கேட்கறது. ஒரு இடம் ஒத்து வரல அப்படின்னு அவருடைய உண்மையான குரலை
கன்சர்னை முழுசா கேட்கறது. இப்படிதான் இருக்கும் லைஃப்னா, அப்படிதான் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த இது இருக்கு இல்லையா, இது சரி செய்ய வேற சில விஷயங்கள் போக போக சரியாயிடும். நீங்க இந்த ரோட்டை என்னால சரி பண்ண முடியாது, அது கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. அந்த இடத்துல நான் வந்து ஓரம் போகலாம். என்னோட அதிகபட்சமா பெட்டிஷன் எழுதி போடுறது அல்லது ஏதாவது போராட்டம் நினைச்சுன்னா போய் உட்கார்றதுங்கிற அளவுல நான் அதுல பங்கேற்கலாம். மற்றபடி அதுல எனக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. என்னோட லைஃப்ல என்னால என்னோட முடிவுகளை வந்து மாற்ற முடியும். இந்த ஊர் எனக்கு ஒத்து வரனா ஊரை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு என்னை சுத்தி இருக்கவங்க கூட எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வருதுன்னு சொன்னா நான் அவங்கள்ட்ட பேசலாமா, அவங்கள்ட்ட ஒதுங்கலாமா, அல்லது மூன்றாம் நபரை வச்சு இவங்களை வந்து அப்ரோச் பண்ணலாமான்னு எனக்கு பல்வேறு ஆப்ஷன் இருக்கு. அது எல்லாத்தையும் இழுத்து சாத்துற மாதிரியான ஒரு முடிவை வந்து ஒரு செய்தி மக்கள் மத்தியில வந்து திணிக்கலாம். வெளியில வர இது வந்து நான் இது வந்து ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நாம இப்படி பண்ணிட்டா நம்ம லைஃபும் நல்லா இருக்கும்னு யாரோ ஒருத்தருக்கு அந்த எண்ணம் போகும். ஏன்னா ஒரு தற்கொலை பண்ணி இறந்த ஒருத்தரோட இல்லை, நான் இதான் இன்னொருத்தன் ஷாலினி அவங்க நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களுமே அனிதா சம்மந்தமாக ஏதோ பேசணும். அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. அந்த பேரே நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நீங்கள் சொன்னது தான் அவங்களும் சொன்னாங்க. இப்போ இவங்களை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் போல நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள வந்து அவங்க பேர் கூட நான் சொல்ல மாட்டேன்றதான் சொல்லி பேசினாங்க. ஒரு வகையில் அது உண்மைதான். நம்ம பிரச்சனை அதை பேசுனது என்ன எதனாலன்னு சொன்னா பொலிட்டிக்கலா அது வந்து பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனா இருக்கு. அது ஒரு தொடர் சுமையா, ஒரு அழுத்தமா இருக்கு. இது நாளைக்கு இந்த பிரச்சனை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால அடோலசென்ட் எல்லாம் கொஞ்சம் அவசரப்படலாங்கிறதுனால அந்த பிரச்சனை பேசினாதான் நம்ம சேம் தான். ஒரு தற்கொலையை வச்சுதான் சில பிரச்சனைகளுடைய தீவிரத்தை வந்து நாம இங்க சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. பட் அவங்க சொன்னது உண்மைதான். அப்படி பார்க்கும்போது இதுல இருக்கிற அந்த மாதிரியான ப்ரெஷரை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அது அப்படி ஒரு சூழல் உறுதியா வரும். ஏன்னா அந்த மாதிரி லட்சக்கணக்கான வியூஸ் போகும்போது நாம மேலும் மேலும் சமூகம் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமா அணுகிறத விடவும் உணர்வுபூர்வமா அணுகி ஏதோ ஒரு தரப்பை குற்றவாளியாக்கி ஒரே இதுல அண்ட் இதை நம்பி சோசியல் மீடியா அல்லது மீடியாவை ஒரு நீதி பெற்று தரும் இடமா நம்ப இப்ப கூடாது. எந்த செய்தியும் 3 நாளைக்கு மேல இந்த இடத்துல உயிரோடு இருக்காது. அவர்களுக்கு புதிய செய்தி வேணும். அடுத்தது இது வந்து ஒரு நீங்க அந்த உள்ள கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பொருள், அது ஒரு விற்பனை பண்டம். அந்த விற்பனை பண்டத்தை வந்து ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான மாதிரி டெய்லர் மேடா தான் பயன்படுத்துவாங்க. அவங்க தனக்கு ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா, அஸ்மிதா கேஸ்ல அந்த பொண்ணு குற்றவாளின்னு ஒரு தரப்பு பேசுவாங்க, அந்த பொண்ணு பாவம்னு ஒரு தரப்பு பேசுவாங்க. ரெண்டு தரப்பு ஆடியன்ஸை நம்பி அந்த ஆடியன்ஸுக்காக பேசுவாங்களே தவிர அதிலிருந்து வர்ற உண்மைங்கிறது அந்த இடத்துல ஒரு பொருட்டே கிடையாது. அப்படி இன்னொன்னு இணையம் வந்து அது ஒரு தர்மடி மனோபாவம் இருக்கிற ஒரு இடம். எல்லாரும் போய் ஒருத்தனை அடிச்சான்னு வச்சுங்களேன், ஏன் எதுக்குன்னு கேட்காம பின்னாடி இருக்கவனு வந்து அவனை அடிப்பான். அங்க வந்து உங்களுக்கு யார் குற்றவாளிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஒருத்தனை போட்டு சாத்தணும்னா அவனை எல்லாரும் போட்டு கும்பி சாத்தி எடுத்துட்டு அடுத்த பக்கம் போயிடுவாங்க. இந்த இடத்துல நீதி எல்லாம் கிடைக்காது. உங்களை ப்ரொவோக் பண்ணி உங்ககிட்ட இருந்து கண்டென்ட்டை வேணா வாங்குவாங்களே தவிர, நான் யாரையும் தனிப்பட்டு குற்றம் சாட்டல. ஆனா பிரச்சனை இந்த இடத்தின் இயங்குமுறை அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீதி கிடைக்கும் நீங்க நம்பி இறங்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. நீதி ரொம்ப நியாயமா நீங்க தொடர் எஃபர்ட் போட்டு அப்படிதான் கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்த வச்சு நாம ஒருத்தரை வந்து பழி வாங்கிடலாம்னு நினைக்கிறதோ, இந்த இடத்துல வந்து நீதி வாங்கிடலாம்னு நினைக்கிறது அடிப்படையில முட்டாள்தனம். ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சக்கையா புழிஞ்சிட்டு ஆனா அதே தூக்கி போட்டு இந்த இடம் போகும். ஏன்னா இதனுடைய வடிவம் அந்த மாதிரி. இங்க யாருக்கும் இறக்கப்படலாம் நேரம் கிடையாது இந்த இடத்துல. ஸோ நாம இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்ஷன் தான் நமக்கு சாத்தியம் உள்ள ஒரு வழி. ப்ரிவென்ஷன் மட்டும்தான் சாத்தியமான ஒரு வழி. அதை ட்ரை பண்ணலாம். அல்லது பிரச்சனை எமர்ஜ் ஆகுதுங்கும் போது ஒரு சிக்கல் ஒருத்தர் வான் பண்றாங்க, ஒரு தற்கொலையை ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது இயல்பில் சாத்தியமானது. அவங்க ஹோப்லெஸ்னஸ் இருக்கும், ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கும், எதிர்காலத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் தொலைஞ்சிட்டேன், இது என்னோட கடைசி, எனக்கு இதுக்கு மேல வழி இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் பேசும்போது, அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன, தற்கொலை பண்ணிக்கலான்னு போல தோணுது அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே ஒரு சைன். அடுத்ததா ஒரு மாதிரி ஒரு எதன் மீதும் அக்கறை இல்லாத ஒரு லைஃப்பை லீட் பண்றாங்க, ஒரு பாசிபிலிட்டி உண்டு. டிப்ரெஷனோட தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அல்லது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தற்கொலை எண்ணம் வர ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்றதை ரூல் அவுட் பண்றது ஒன்று. சிலர் பிளான் பண்ணுவாங்க, அல்லது ஃபைனலாக அந்த இந்த கவலையெல்லாம் இருக்கு, ஹோப்லெஸ்னஸ் இருக்கு, மீன் டைம் தன்னோட எல்லாரையும் கான்டாக்ட் பண்றாங்க, தன்னுடைய கடைசி ஆசையெல்லாம் இது பண்றாங்க, சின்ன சின்ன ஆசைகள்லாம் வந்து நிறைவேற்றிக்க பாக்குறாங்க, பிலாங்கிங்ஸை வந்து வேற ஒருத்தர் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து சின்னதா இருக்கிற அறிகுறி. இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும். யார் ஒருத்தரும் எங்கிருந்தும் அந்த எண்ணத்துக்கு போகலாம். தைரியமானவங்க, நீ உங்கள் பார்வையில் தைரியமானவரும் அந்த முடிவுக்கு போகலாம், கோழையா இருக்கிறவரும் அந்த முடிவுக்கு போகலாம். ஸோ
நமக்கு இதுல ஒரு பொறுப்பு இருக்கு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து கத்துக்கிறது கரெக்ட். இப்படி ஒரு வீடியோவுக்கு 10 மணி நேரத்தை ஒரு நபர், தனி நபர் 7 10 மணி நேரம் இல்லை அதுக்கு மேல செலவு பண்றதுங்கிறத விடவும் அதுல ஒரு 1-2 மணி நேரம் இதை பார்க்கறதுக்கு செலவிட்டால் அவங்க தன்னுடைய சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்க முடியும். அண்ட் உணர்ச்சி வசப்பட்டு இது பண்றதுனால எந்த ரெண்டு நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே அந்த பையனோட வீட்டை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது நடந்துச்சு. அவங்க அப்பா அந்த என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொன்னோன்னா அவரை போட்டு பொழந்துட்டாங்க ஒரே நாள். அதாவது நாள் வரைக்கும் வந்து ஐயோ பிள்ளை எப்படி வளர்த்தவர், இருக்கு சொத்தெல்லாம் கொடுத்தவராச்சே அப்படின்னு சொல்லி மறுநாள் அவர் எதிரியாகிறாரு. இதுதான் இந்த சோசியல் மீடியாவோட இது. உங்களுக்கு இருக்கிற வேற முகமெல்லாம் அதுக்கு கவலையே கிடையாது. இன்னைக்கான கண்டென்ட்டாக ஒருத்தர் மாறினா அவங்க பேர்ல இறக்கப்படுறதுலாம் கிடையாது. அதான் அந்த தர்மடி மனோபாவம் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து இணையம் வந்து ஒரு தர்மடி மனோபாவத்தில் இருக்கிற ஒரு இடம். ஒருத்தன் மாட்டினான்னா எல்லாரும் அடிப்பாங்க. அடிக்கிறவனுக்கு காரணம்லாம் அவசியமே இல்லை, எல்லாரும் போட்டு அடிப்பான். அதனால இந்த இடத்துல நீதி கேட்கறத நிறுத்திக்கலாம். அப்படி யாராவது ஒருத்தர் நம்பினாங்கன்னா அது ரொம்ப பாமரத்தனமானது, பல சமயங்கள்ல பேக் ஃபயர் ஆகும். நம்மள ஒரு கட்டத்துல வந்து அனாதையா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா லட்சணங்களும் அதுக்கு உண்டு. இறுதியா கன்க்ளூட் பண்ணும்போது நீங்க அவங்க அப்பா பத்தி பேசுனது லெஸ் டாக்ஸிக் இது அப்படின்னு சொன்னீங்க. அந்த பெருமையா இருக்குன்னு சொன்ன விஷயத்த அது வந்து ஒருத்தங்க ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அவங்க அந்த திருப்பூர் அவினாசியில சேர்ந்தவங்க தான். நீங்க வந்து இவர் இப்படி பேசுனதுக்கு நீங்க வந்து திட்டுறீங்க. எங்க அப்பா வந்து அந்த டெத் இருக்கிற இடத்துக்கே போயிருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து நம்ம பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே மாப்பிள்ளைன்னு சொல்லி அவர்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது தெரியல. ஒரு பக்கம் இதான் அவங்க அம்மா வந்து இந்த பையனை வில்லனைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஃபேமிலி மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க அப்பா இப்படி நடந்துகிட்டாருன்றத ட்விட்டர்லயும் அவங்க ஆக்சுவலா இது குற்றம் சாட்டல. அவங்க வந்து சம்மந்தி வீட்டோடு பெரிய முரண்பாடெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு சொல்றதன் படி பார்த்தா அவங்க நிறைய மாப்பிள்ளை வீட்டை தான் நம்பியிருக்காங்க. நல்ல இணக்கமான இதுல தான் இருந்திருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. ஒரு இது பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொன்னா எல்லாரும் கொண்டு போய் அவன் எதிரின்றத வந்து அந்த இதை பிடுங்கும் போது அவர் தம்பி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு நேத்து, ஆஸ்திரேலியால இருந்து வந்த தம்பி. முதல்ல வந்து என்ன சொல்றாருன்னா மாப்பிள்ளைன்னு தான் அவர் கூப்பிடுறாரு. அக்கா புருஷனை மாப்பிள்ளை நல்லபடியா தான் இருந்தாங்க, நல்லா தான் பேசுனாங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஒரு ஹாஃப் ஆஃப் த இன்டர்வியூக்கு பிறகுதான் அவரோட இது வந்து அந்த குற்றம் சாட்டுற டோனுக்கே அவர் போறாரு. ஸோ அவங்க வந்து பெரிய சிக்கல்னு இல்லை, அவங்க ஓரளவு நம்பியிருக்காங்க. தவறா கூட நம்பியிருக்கலாம், நடிச்சிருக்கலாம். அதன் காரணங்கள்ல நமக்கு கிளாரிட்டி இல்லைங்கும் போது அதுல எதையுமே நாம உறுதிப்படுத்த முடியாது. நம்ம சைட்ல என்ன பண்ணிருக்கலாம்ன்றது நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னு சொன்னா இந்த இடத்துல உருப்படியா செய்ய வேண்டியது இது. மற்ற எல்லா இந்த தகவல் இருக்கு, சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். இந்த சப்போர்ட் சிஸ்டம், ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட், கல்யாணத்தின் மீதான அதிகபட்ச எதிர்பார்ப்பு, இது எல்லாமே நாம பேச வேண்டிய டாபிக். இதை பேசணும்னா இதை விவாதிக்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தனுக்கு ஒரு பலன் இருக்கும். நாம அந்த ஆல்கஹால் இதை பேசணும் இல்லையா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் கூப்பிட்டாங்க. ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணி நீ என்ன சொன்ன மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நான் ட்ரை பண்றேன், நான் ஒரு டாக்டரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 15,000 பேர் பார்த்த ஒண்ணு ஒரு 2-3 பேருக்காவது அது வந்து என்னன்னா நம்ம மாத்திக்கலாங்கிற ஒரு இந்த குறைந்தபட்ச பலனை முன் வச்சு நாம இயங்கலாம். 10,000 பேரை அழுவ விடுறதை விடவும் ஒரு 2-3 பேரை வந்து அவங்க தன்னை யோசிக்க வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு சரியான, அதான் சாத்தியமும் கூட. பட் இங்க அது வேற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர்கள் இந்த மாதிரி ஓவர் ரியாக்டிவ் ஆனதன் மூலமா இந்த சோசியல் மீடியாஸ் பண்ணியிருக்க பெரிய டேமேஜ் என்னன்னு சொன்னா அவர்களுடைய அந்த குற்ற உணர்வின் அந்த அடர்த்தியை வந்து நம்ம இன்னும் அதிகரிச்சிருக்கோம். ஒரு கட்டத்துல வந்து அவங்க இது இல்லைன்னு நினைச்சிருந்தா கூட ரொம்ப சமாதானமா ஓகே ஏதோ அவசரப்பட்டுச்சுன்ற மாதிரி ஏதோ ஒரு இதா இருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா அவங்க தான் நினைச்சதுக்கு மேலையும் வந்து அவர்களுக்கு வந்து அந்த இதை வந்து அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்கோம். அந்த ப்ரெஷர் அவங்க வெளியில வர்றதுக்கான, அவர்கள் இந்த இழப்புல இருந்து வெளியில வர்றதுக்கான காலத்தை வந்து நாம நீடிச்சிருக்கோம். இதை மாதிரியான சின்ன சின்ன எனக்கு எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. நாம என்னன்னா நம்ம யாருக்குமே இந்த விஷயத்துல நியாயமா நடந்துக்கல. நாம ஏன் சொல்றோம்னா நம்ம எல்லாருமே அதை பாவிக்கணும். நான் ஒரு போஸ்ட் கூட அதை பத்தி போடல, நான் எங்கேயுமே அதை பத்தி பேசல. இன்ஃபேக்ட் இந்த இதுலயும் கூட இந்த இவங்க பேர்ல குற்றம் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிற அந்த நபர் அந்த விக்டிம் மீது உங்களுக்கு பெரிய கரிசனம் இல்லையா? அப்படியா? இல்ல எனக்கு கஷ்டமா தான் அது வந்து அப்படி நான் வந்து இந்த சில சூசைடுக்கு வந்து நோ டாலரன்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நான் வந்து கண்டிப்பா மாட்டேன். அப்படி இல்லவே இல்லை. ரைட். நான் இதுன்னு சொல்லல. மற்ற சாதாரணமான உங்க எல்லாரையும் விட ஒரு தற்கொலை எண்ணம் இருக்கிற ஒரு நபர் எந்த அளவு ஒரு மாதிரியான இதில் இருப்பாங்க, ட்ராமாவில் இருப்பாங்க, அது அந்த எபிசோடு எப்படி இருக்கும், எவ்வளோ கடினமானது, அந்த முடிவுக்கும் வாழ்க்கைக்கும் முடிச்சுக்கிறதுக்கும் தடுமாறுறது என்னங்கிறத கொஞ்சமாவது நான் கூடுதலாக அதை
பேசி பழகிருக்கேன். அதனால எந்த சந்தர்ப்பத்திலையும் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. எனக்கு அவங்க பேர்ல அது எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் அந்த எபிசோடு. அந்த மருந்து எடுத்துட்டு போய் வாய்ஸ் நோட் போட்டு அந்த பெயினை அதுக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னுடைய சந்தேகம் சரியா இருந்தால் அந்த ஒரு நாள்ல முடிவு பண்ணி இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. 2-3 முறை இதற்கு நீண்ட காலம் அதை பத்தின யோசனை இருந்திருக்கும். 1-2 முறை வேற வேற இதை எடுத்திருப்பாங்க. உறுதியா யாரோ 2-3 பேர்கிட்டயாவது இந்த சயின்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. தவற விட்டுருக்கலாம், நம்ம அதை அறிவு இல்லாம விட்டுருக்கலாம். மற்றபடி அது எவ்வளவு கொடுமையானது, சாவை விட அது கொடுமையானது அந்த எபிசோட ஃபேஸ் பண்றது. ஒருவேளை நான் பேசுறதுல அந்த மாதிரி ஏதாவது தோணி இருந்துச்சுன்னா அது நிச்சயமா போடல அப்படின்றதுனால கேட்டேன். இல்ல, நான் போடலன்றதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த கும்பல்ல ஓடுறதுக்கு விருப்பம் இல்லை. அது வேண்டாம் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த இதை நான் பரிபூர்ணமா உணர்றேன். கடைசி நொடி வரை ஒரு நபரை வந்து காப்பாத்துறதுக்கான வாய்ப்பை வந்து நாம எல்லாரும் பார்க்கணும் தான். அதுல சந்தேகமே இல்லை. யாரோ ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு இந்த என்டையர் நெட்வொர்க்ல யாரோ ஒருத்தருக்கு இந்த சந்தேகம் வந்திருந்தாலும் கூட காப்பாத்திருக்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதை புரிஞ்சுக்கிற மாதிரி வீடு இல்லைன்னு சொன்னா முடியாது. வெளி நபர்களால உங்களால பெருசா ஒன்னும் ரோல் பிளே பண்ணவே முடியாது. நண்பர்கள், ஃபேமிலி பிரைமரி கேர்டேக்கர், முக்கியமா குடும்பம். இப்போ முக்கியமா குடும்பம் அப்படி இருக்கிற பட்சத்துல முக்கியமா குடும்பம். ஏன்னா மற்ற யாருக்கும் அந்த இது இல்லை. நம்ம போய் ஏதாவது பண்ணிட்டு ஒரு பொதுவான ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி சூசைடல் டெண்டன்சி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஸ்கூல் காலேஜில் என்ன பயப்படுவாங்கன்னா, பொறுப்பை பேரண்ட்ஸ் கிட்ட தள்ளி விட்டுறணும்னு தான் முதல்ல நினைப்பாங்க. ஏன்னா அதே பேரண்ட் வந்து இங்கே ஸ்கூல் காலேஜ் மேலே கம்ப்ளைண்ட் பழைய போட்டுலாங்கிற ஒரு பயம் இருக்கும். மற்றவர்களுக்கு அந்த ஒரு நெருக்கடி இருக்கு. ஸோ வீட்டுக்கு அந்த ரோல் இருக்கு. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, ரெஸ்பான்சிபிலிட்டியாக சொல்கிறேன். நீங்கள் பண்ணலைன்ற மாதிரி சொல்லலை, இது ஒரு பொறுப்புங்கிற வகையில் சொல்கிறேன். எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நம்ம அடுத்தடுத்த டிஸ்கஷன்ஸ் நடத்துகிறோம் அப்படின்றது தான் டேக்அவே நான் பார்க்குறேன். என்ன ரைட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்கணும், ஒருத்தரை வெலனைஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்தை முடிக்கிறது. அது இந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, லாக்அப் டெத் நடக்குது அப்படின்னாலும் சரி, ஒருத்தரை நம்ம குற்றம் சாட்டிட்டு அதுலேருந்து கடந்து போகாமல் ஆக்கப்பூர்வமாக நம்ம எப்படி ஒரு சமூகமாக சிந்திக்கணும் அப்படின்றத நம்ம டேக்அவே எடுத்துக்கலாம். ரொம்ப நீண்ட நேரம் பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களை கருத்துக்களை பண்ணுவேன். ரொம்ப நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.